வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் 10 லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மண்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு தென் நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மூவ் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை இல்லையா? ரொம்பவே நமக்கு வந்துட்டு ஒரே மாதிரி மொமெண்டம்லேயே தான் மூவ் இருந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்றைக்கான மூவ் நமக்கு இல்லை இல்லையா? இன்றைக்கான டேவாக இல்லை. ஆனாலும் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருப்பீங்க. நான் போத் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 சொல்கிறேன். ஆக்சுவலி நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கான மூவ் எப்படி இருந்தது? ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நம்ம லைனில் தான் மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனே இங்கே தான் கிடச்சிது இல்லையா? ஸோ நம்ம லைனில் இங்கே டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணணும், ரைட்டா? ஸோ 25696 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக இதை நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் இல்லையா? ஸோ டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த லைனில் டச் ஆகாத நெக்ஸ்ட் கேண்டில் தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு உடனே நம்ம பை பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூவில் தான் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 25696 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா சுத்தமாக மூவே இல்லை. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துட்டு நமக்கு ரீச் ஆகலை. சடனாக இங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு டக்குன்னு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சுங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 33 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஸோ எப்போவுமே என்ன பண்ணுவோம்? டார்கெட்டும் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும், சிமிலர்லி ஸ்டாப் லாஸும் நீங்கள் செட் பண்ணிட்டு தான் உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 25663 வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ 33 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸோ செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம லைன்லேயே வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக லைன்லேயே தான் மொமெண்டம் ஃபுல்லாக இருந்தது. நம்ம லைனுக்கு நம்மள கன்ஃபர்மேஷன் நமக்கு கம்பல்சரி வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் தான் நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அகைன் நம்ம கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அழகாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ரைட்? ஸோ இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணி அதோட க்ளோசிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி க்ளோசிங் வேல்யூவில் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட்? 25649 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்களா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ இங்கேயும் என்ன தான் ஆச்சு? நமக்கு ஒரு 24 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட்டுங்க. ஓகே, செகண்ட் ட்ரேடும் நமக்கு என்ன முடிஞ்சது? எப்படி முடிஞ்சதுன்னா ஸ்டாப் லாஸில் தான் நமக்கு முடிஞ்சது. 25673 வந்துட்டு நமக்கு இங்கே என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ நத்திங் டு வரி. நிஃப்டி 50யோட இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணது 2 ட்ரேட்ஸ் இல்லையா? ஸோ 2 ட்ரேட்ஸ்லேயுமே என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட். எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணுற இன்னொரு ரூல் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அகைன் ஒரே லைனில் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நம்ம நெக்ஸ்ட்டு இந்த லைனில் வர கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணுறது கிடையாது. கன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு நம்ம ஃபைனலி வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட எவ்ரி மந்தோட மூவும் வந்து அப்படி இருக்கும். அட் த சேம் டைம் எவ்ரி வீக்கோட மூவுமே அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ நம்ம அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ என்ன பண்ண மாட்டோம்? இதை நெக்ஸ்ட் நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனாகவே நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அகைன் கன்ஃபர்மேஷன் இருந்தது. பட் நம்ம இந்த லைனை வந்து கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ண மாட்டோம். என்ன பண்ணணும்னா ஒன்று டாப் லைனோ இல்லை இப்போ மார்க்கெட் மூவ் வந்து நல்லா சூப்பராக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட டாப் லைனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை டவுன்வர்டில் மொமெண்டம் க்ரியேட் ஆகிடுச்சோம்னா நீங்கள் பாட்டம் லைனை சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வர கன்ஃபர்மேஷன்ஸ் பாயிண்ட்டை தான் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதனால் இன்றைக்கி நமக்கு ஸ்டேட்டஸ் என்னாச்சு? 2 அட்டன் பண்ணோம், 2மே ஸ்டாப் லாஸில் முடிஞ்சது இல்லையா? ஸோ என்ன பண்ண மாட்டோம்? நெக்ஸ்ட் இந்த லைனை நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கான ட்ரேட் ஒன்லி 2 ட்ரேட்ஸ் வித் 57 பாயிண்ட் ஸ்டாப் லாஸோட இன்றைக்கான டே வந்து நமக்கு நிஃப்டி 50ல் கம்ப்ளீட்டட். ஓகே, 57 பாயிண்ட் ஸ்டாப் லாஸோட. ஓகே, இன்றைக்கி ரொம்ப ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ இவ்வளோ நாள் எல்லாமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் மொமெண்டம் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் நமக்கு வந்து லாஸ் ஹிட் இல்லையா? பட் நத்திங் டு வரி. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணிங்க பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நீங்கள் வந்து சேர்த்து பார்க்கும்போது அப்பவும் நம்ம வந்துட்டு இன்றைக்கான டே எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, வித்தவுட் லாஸ் தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான
இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் போத் நம்ம ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான மண்டே அனாலிசிஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயும் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம், ரைட்டா? ஸோ இங்கேயும் நம்ம என்ன மொமெண்டம் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆச்சு. பட் வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு ஸோ மண்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கு அனாலிசிஸ் பார்த்துடலாம் இப்போ. ஸோ என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் இங்கே அழகாக வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா, டவுன் ட்ரெண்ட்ஸில். இங்கே வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 61,302 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ரைட்? ஸோ இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணணும். ஸோ பை பண்ணிவிட்டு நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் வந்துட்டு ஒரு மொமெண்ட், ஐ மீன் நீங்கள் ஒரு டார்கெட் டிசைட் பண்ணிவிடுங்க. சிமிலர்லி ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே போதும், ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 6,116 வரைக்கும் ஒரு 186 பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியடில் நான் சொல்கிறேன், இயர்லியராகவே நீங்கள் ஒரு 186 வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஆக்சுவலி சிங்கிள் ட்ரேட் தான் இல்லையா? ஸோ ஒரே கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு. இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இது வந்துட்டு நமக்கு வந்து பிஃபோர் 10 மினிட்ஸ்னால நம்ம இதை அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் கிடச்சிது. நம்ம லைனில் நமக்கு ஒரே கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 186 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் பேங்க் நிஃப்டியோட மண்டே ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த வீக் ஸ்டார்டிங்கே வந்துட்டு ப்ராப்பராக இல்லை இல்லையா? ஸோ மொமெண்டமே இல்லாமல் தான் மார்க்கெட் ஓப்பனிங் ஃபுல்லாகவே வந்துட்டு இன்றைக்கி மூவ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது, போத் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பஸ்ஸில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் நம்ம வரி பண்ண தேவையே இல்லை. பிகாஸ் நம்ம வந்துட்டு லாஸ்லேருந்து நம்ம வந்து சேஃபில் இருக்கோம். லாஸ்க்கு ஹிட் ஆகாமல் நம்ம சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தான் மீனிங். அதனால் இன்றைக்கி வித்தவுட் ட்ரேட்ஸ்னாலும் நீங்கள் அதுக்காக வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 0 ட்ரேட்ஸ் கூட சம் டேஸஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு தேவையில்லை. பிகாஸ் மொமெண்டம் ப்ராப்பராக இல்லை. ஸோ அந்த ரீசனால் நம்ம என்ட்ரி ஆனாலும் கூட அது நமக்கு வந்துட்டு லாஸ் ஹிட்டுக்கு தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. ஸோ அந்த ரீசனால் நம்ம லைன் வந்து ப்ராப்பராக கன்ஃபர்மேஷனே உங்களுக்கு கொடுக்காது அந்த ஸ்டேட்லலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி மூவ் ப்ராப்பராக இல்லாத டைமில் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை இல்லையா? ஸோ நத்திங் டு வரி, நீட்டாக ஒரு சிங்கிள் ட்ரேட் அட்டன் பண்ணணும். 186 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கீங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கான மண்டே அனாலிசிஸ். ஆக்சுவலி நம்மளோட செட்டப்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் மெயினாக நம்ம இந்த செட்டப்ஸ் வந்து நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகணும். சிமிலர்லி லாஸ் வந்துட்டு எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிறதா நம்மளோட மெயின் மோட்டிவ் அதுதான். ஸோ அது அந்த அளவுக்கு தான் நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸுமே வந்துட்டு எவ்ரி டேவுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில், நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆயிருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆயிருந்தாலும் சரி, நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் 10 லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஓகே. ஸோ டியூஸ்டேக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். 61,557, 61,708, 61,881, then 620,24, 622,79, then 625,24. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 611,56, 60, 888, 60, 686, then 602, 91, 601, 47, 600, 13.
ஸோ இதான். இது வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. பட் இன்னைக்கு நிஃப்டி 50 கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை இல்லையா? ஸோ நத்திங் டு வரி. நாளைக்கு மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் நாளைக்குமே கொஞ்சம் எப்படி இருக்கும்னு சரி நாளைக்கு அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நிஃப்டி 50க்கு நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டியூஸ்டேக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம ஓவரால் பார்க்கவே இல்லை இல்லையா? ஸோ நிஃப்டி 50ல் நம்ம என்னாச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 57 லாஸ் கிட்டாச்சு இல்லையா? பட் வந்து 186 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் பேங்க் நிஃப்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ போத் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓவரால் ஒரு 129 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் மண்டே ஸ்டேட்டஸும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கான டேயும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வாங்க டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 257, 56, 258, 01, 25, 881, 259, 60, 26, 005, 26, 059. ஸோ இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட் ஃபார் நிஃப்டி 50. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 256, 58, 256, 01, 25510, 25443, 25332, 25253. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஒரே லைனில் அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அந்த லைனை கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாத பட்சத்தில் நமக்கு ட்ரேட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்டன் பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைனாலே அங்கே வந்து மார்க்கெட்டில் ப்ராப்பரான மூவ் இல்லைங்கிறதா மீனிங். இல்லாத டைமில் நம்ம வந்து பை பண்ணோம்னாலும் அது வந்து நமக்கு வந்து லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பராக இல்லாத பட்சத்தில் நோ ப்ராப்ளம், நம்ம நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. போத் அனாலிசிஸும் பார்த்தாச்சு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.